ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ இன்னைக்கான இந்த ஒரு அப்டேட் ஷெட்யூல் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் அவர் நடிச்சிருக்கிற ஜனநாயகன் படத்தை பற்றி தான். ஸோ ஜனநாயகன் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நெட்டில் ஃபுல் ஹெச்டி பிரிண்டா லீக் ஆகிட்டாங்க. ஸோ அது வைரஸ் மாதிரி எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இன்னமும் கட்டுப்படுத்த முடியல, அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த ஒரு படத்தை கூடி சீக்கிரமாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேவின் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. பட் ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட்ட பேசணும், ஓடிடி ரைட்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க, அவங்கள்ட்ட பேசணும். ஸோ அதெல்லாம் விற்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேலைகள் இருக்கனால ஒரு 1 வீக் கேப் எடுத்துக்கிட்டு இந்த ஒரு படத்தை நெக்ஸ்ட் ஃப்ரைடே ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ இப்போதைக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அண்ட் ஓடிடி நிறுவனத்துல பேசிட்டு இருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம ஓடிடி நிறுவனம் அமேசான் பிரைம் தான் முன்னாடியே வாங்கியிருந்தாங்க. சோ அவங்க தான் இப்போ வாங்க போறாங்க. சோ என்ன ஒன்னு லீக் ஆனனால கொஞ்சம் கம்மியான குரோட் பண்ணுவாங்க. சோ அதாவது போன வாட்டி 130 கோடிக்கு வாங்கியிருந்தாங்க. சோ இந்த வாட்டி ஒரு 30 கோடி இல்லனா ஒரு 50 கோடி குறைச்சு வந்ததுன்னா வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அந்த வகையில கொஞ்சம் கம்மியாகும். அதுதான், மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது. அண்ட் படம் கன்ஃபார்மா நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்துரும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே அப்படின்னா ஏப்ரல் 24ஆம் தேதி, ஏப்ரல் 23 எலெக்ஷன். சோ எலெக்ஷன் முடிஞ்ச மறுநாள் ரிலீஸ் பண்ண போறாங்க. சரி ப்ரோ, இப்போ மட்டும் சென்சார் பிரச்சனை வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்சார் இன்னமும் உள்ள வரல. சோ அவங்க ஏற்கனவே கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஏற்கனவே படத்தை ரிலீஸ் பண்ணிருப்போம், இந்த அளவுக்கு இஷ்யூ வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் குற்றச்சாட்டை வச்சிட்டு இருக்காங்க. சோ அதனால சென்சார் போர்டும் வாயை திறக்காம இருக்காங்க. சோ அதனால கூடிய சீக்கிரமா யூபிஐ சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. சோ அந்த வகையில கூடிய சீக்கிரமா நமக்கு ஒரு நல்ல ஒரு அப்டேட் காத்துட்டு இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா ஒரு டீசர் விட்டு படத்தை ரிலீஸ் தேதி அனௌன்ஸ் பண்ணி படத்தை நீட்டா கொண்டு வந்துருவாங்க. சோ படமும் நல்ல ஒரு கலெக்ஷன் வைக்கும் அப்படின்னு மாதிரி தான் சொல்லப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த ஒரு ஜனநாயகன் படம் லீக் ஆனதுனால தளபதி விஜய் அவர்கள் தளபதி 17 சொல்லிட்டு கேவின் ப்ரொடக்ஷன் தயாரிப்புல இன்னொரு படம் பண்ண போறாரு அப்படின்னு நியூஸ்லாம் சுத்திட்டு இருக்கு. சோ நம்ம போன வீடியோல சொல்லியிருந்தோம். சோ அந்த வகையில இந்த ஒரு படத்துக்கு யார் டைரக்டரா இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு மாதிரி இப்போ நியூஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ அந்த வகையில 3 டைரக்டர் சொல்லப்படுது. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட பாய்ஸ் தான். சோ நெல்சன், அட்லி, லோகேஷ் சொல்லிட்டு 3 பேர் தான் சொல்லப்படுது. சோ அதுல நெல்சன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங்ல இருக்காரு. சோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா KH into RK அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய படம் எடுக்கிறது இருக்காரு. சோ அந்த படம் ஒரு 1000 கோடி கலெக்ஷன் பண்ண வேண்டியது ரஜினி, கமல் 2 பேர் இருக்கனால கண்டிப்பா அவரால் தளபதி வச்சு போதிக்கலாம் படம் பண்ண முடியாது. அண்ட் அடுத்ததா லோகேஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்ததான அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்ட் இருக்கு. சோ அது முடிஞ்ச கையோட கன்ஃபார்மா எல்சி கனெக்டா நம்ம கைதி 2 எடுத்தே ஆகணும். சோ அந்த வகையில் அவரும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அண்ட் அடுத்ததா நம்ம அட்லி அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ராக்கா படத்தை எடுத்துட்டு இருக்காரு அல்லு அர்ஜுன் வச்சு. சோ இதுக்கப்புறமா அந்த படம் அடுத்த வருஷம் தான் ரிலீஸ். சோ அதனால அடுத்த வருஷம் வரைக்கும் விஜயால வெயிட் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. சோ அதனால வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். சோ அதனால இவங்க 3 பேரான வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படின்ற மாதிரி இப்போ சோசியல் மீடியாஸ்ல சொல்லப்படுது. சோ அது தாண்டி அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் டைரக்ஷன் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் ஓடிட்டு இருக்கு. சோ இதெல்லாம் இப்பவே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட முடியாது. நம்மளால கன்ஃபார்ம் பண்ணி சொல்லவும் முடியாது. ஏன் அப்படின்னா எலெக்ஷனை பொறுத்து தான் இருக்கு. சோ எலெக்ஷனோட ரிசல்ட்டை பொறுத்து தான் இருக்கு விஜய் அவர்கள் என்ன மாதிரி முடிவு எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்போதைக்கான தேர்தல் தான் அவர் மைண்ட்ல செட் பண்ணி போயிட்டு இருக்காரு. சோ அந்த வகையில வெயிட் பண்ணி பார்ப்போம். எலெக்ஷனோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா நமக்கு இந்த அப்டேட்ஸ்லாம் கிடைக்கும். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த ஒரு ஜனநாயகன் படம் கூடிய சீக்கிரமா ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லப்படுது. சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஜெயிலர் 2 படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. சோ இதுக்கப்புறமா நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் தலைவர் 173 இந்த படத்தில் நடிக்க போறாரு. சோ இந்த படத்தோட டைரக்டர் சிபி சக்கரவர்த்தி தான் இப்போதைக்கு வச்சிருந்தாங்க. சோ ஃபர்ஸ்ட் சுந்தர்சி அவர்கள் இருந்தாரு. சோ அதுக்கப்புறமா அவர் வெளியில போயிட்டாரு. அதுக்கப்புறமா சிபி சக்கரவர்த்தி அவர்கள் தான் உள்ள வந்தாரு. சோ இப்போ பாத்தீங்கன்னா சிபி சக்கரவர்த்தியும் போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. சோ ஏன் அப்படின்னு பார்க்கும்போது கிளியரான இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. சோ சோசியல் மீடியால சொல்லப்படுறது என்ன அப்படின்னா ஸ்கிரிப்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல, அது மட்டும் இல்லாம நம்ம சிபி சக்கரவர்த்தி அவர்கள் வேற ஒரு படம் எடுக்கிறதா சொல்லிட்டு பணம் வாங்கியிருக்காரு. சோ அதனால அதை முடிச்சிட்டு தான் வருவாரு அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த மாதிரி சொல்லப்படுது. பட் ஆனா உண்மை என்ன அப்படின்றது தெரியல. சோ அந்த வகையில சிபி சக்கரவர்த்தி அவர்கள் வெளியில போறாரு. சோ அப்ப யார் இந்த தலைவர் 173 பண்ண வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அஸ்வத் மாரிமுத்து தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் பண்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா அவர் அடுத்ததா STR 51 படத்தை எடுத்தாகணும். அதனால ஆல்ரெடி நிறைய இன்டர்வியூல சொல்லிட்டு இருக்காரு இந்த படத்தை தான் அடுத்து எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சோ அந்த வகையில இப்ப தலைவர் 173 அவர் ஸ்டார்ட் பண்ணி பொங்கலுக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்புகள் கம்மி தான். பட் ஆனா அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு கதை வச்சிருக்காரு. பட் ஆனா இப்போதைக்கு எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு டவுட்ல தான் இருக்கு. சோ அந்த வகையில தலைவர் 173 யார் தான் டைரக்ஷன் பண்ணுவா அப்படின்ற ஒரு டவுட்ல இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அபிஷியல் அப்டேட் வர வரைக்கும். சோ அஸ்வத் மாரிமுத்து தான் சொல்லப்படுது. பட் வாய்ப்புகள் கம்மி தான். சோ பொறுத்து பார்ப்போம் யார் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ டைரக்டர் சேஞ்ச் ஆனது ஒரு மிகப்பெரிய இஷ்யூன்னு தான் சொல்லணும். ஏன்னா 2 வாட்டி மாறிட்டாங்க. சோ இன்னும் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமோ என்னமோ தெரியல. சோ பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்து நம்ம அல்லு அர்ஜுன் அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ராக்கா படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. சோ இந்த படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. சோ இந்த படத்தை பத்தி ஒரு ஸ்டோரி சோசியல் மீடியால சொல்லப்படுது. சோ அதான் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல 3 அல்லு அர்ஜுன் இருக்க போறாங்க. சோ அதுல ஒன்னு அப்பா, மத்த 2 பேர் பையன் கேரக்டர். அப்பா பிளாஷ்பேக்ல வருவாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் போயிட்டு இருக்கு. பட் இதை இப்ப நம்ம ரூமரா எடுத்துக்கலாம். சோ இதுல இந்த அப்பா கேரக்டர் தான் பாதி பீஸ்ட், பாதி மனுஷனா இருப்பாரு, இவர் ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் போயிட்டு இருக்கு. சோ இந்த படமே கிட்டத்தட்ட ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஒரு 800 கோடி ப்ராஃபிட்ல எடுக்கப்படுது. சோ அந்த வகையில இந்த படம் 1000 கோடி அடிக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில இந்த படத்தை இவ்வளவு பெருசா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. 3 அல்லு அர்ஜுன் அவர்கள் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் வருது. சோ பாப்போம் படம் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ படத்துல இருந்து தி கிங் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் ட்ராக் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ கேட்கும்போது நல்லா தான் இருக்கு. சோ சாயா பயங்கர் தான் இந்த ஒரு படத்துக்கு மியூசிக் பண்றாரு. சோ சாயா பயங்கருக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு படம்.
ஸோ படத்தோட ரிலீஸ் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா சம்மருக்கு தான் பிளான் பண்றாங்க. ஸோ அந்த வகையில வெயிட் பண்ணி பார்ப்போம். சம்மருக்கு படம் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல நம்ம ராகவா லாரன்ஸ் அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 படம் நடிச்சிட்டு இருக்காரு. ஒன்னு வந்து பென்ஸ், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சனா 4 அப்படின்னு சொல்லிட்டு 2 படத்துல ஃபேர்வெல்லாம் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ 2 படமே கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு. 1 இயரா ஷூட்டிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ காஞ்சனா 4 பொறுத்த வரைக்கும் ஒரு 60-70% ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு படத்தை வந்து இந்த இயர் சம்மருக்கே கொண்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. பட் அது முடியல. அதனால வந்து இந்த இயர் செகண்ட் ஹாஃப்ல தான் ரிலீஸ் ஆகும். ஸோ அது வந்து ஃபெஸ்டிவல் ரிலீஸ் தான் பிளான் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி கொண்டு வர மாதிரி தானே பிளானிங்ல இருக்கலாம். ஸோ அதனால வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஷூட்டிங்ன்றது முடிஞ்சிருச்சுன்னு சொல்லப்படுது. ஸோ தீபாவளிக்குள்ள வந்துட முடியுமா அப்படின்றே தெரியல. ஸோ இந்த இயர்ல வந்தாதான், இல்ல அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இப்போதைக்கு ஷூட்டிங் தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் பென்ஸ் படமும் பென்ஸ் படத்தோட ஷூட்டிங் போயிட்டு தான் இருக்கு. அந்த ஒரு படம் எல்சியூல இருக்கனால கண்ணும் கருத்துமா பார்த்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து எந்த ஒரு இடத்துலயுமே பிசிறு தட்டிடக்கூடாது அப்படின்றதுக்காக நீட்டா எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த படத்தோட ஷூட்டிங் ஒரு 50% முடிஞ்சிச்சு அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ அந்த வகையில இந்த ஒரு படம் நெக்ஸ்ட் இயர் தான் ரிலீஸ் ஆகலாம். ஸோ அதுக்குள்ள வந்து கைதி 2 படத்தை நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் முடிக்கணும். அது வந்து அல்லு அர்ஜுன் 22 ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவர் என்ன ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஸோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு படம்ன்றது 2027 இல்ல அப்படின்னா 2028ல கூட ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஒரு காஞ்சனா 4 படத்தோட சேட்டலைட் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சன் டிவி தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஆல்ரெடி காஞ்சனா 1, 2, 3 மூணுத்தையுமே வந்து சன் டிவி தான் வாங்கியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு காஞ்சனா 4 வந்து சன் டிவி தான் வாங்கியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா சூப்பரா டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சன்னெக்ட் வாங்கியிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ பொறுத்து இந்த பக்கம் போக அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து 3 ஹீரோயினி அப்படின்னு சொல்லப்படுது. ஒன்று வந்து பூஜா கேட்டேன், இன்னும் 2 பேரும் யாரும் தெரியல. ஸோ இப்போதைக்கு வந்து வெளியில வரல. ஸோ போக வெளியில வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கூடிய சீக்கிரமான அஃபிஷியல் அப்படி சொன்னோம்னா கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த இடத்த நம்ம சூர்யா அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ அவருக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய படம் தான் கருப்பு. ஸோ இந்த படத்தின் தேர்ட் சிங்கிள் இன்னைக்கு ஈவினிங் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ சாங்கோட டைட்டில் வந்து ராத்து ராசா அப்படின்னு மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ 4 வரும்னு சொல்லிட்டு ஆர்ஜே பாலாஜி அவர்கள் அஃபிஷியலா சொல்லியிருந்தாரு. பட் ஆனால் டிலேவா தான் ரிலீஸ் பண்ணாரு. ஸோ 1 ஹவர் கழிச்சு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ சாங் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓகே பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ எடுத்ததுமே மாஸ் அந்த அளவுக்கு நான் கிளம்பல. ஸோ சாங் வந்து பொறுமையா போக நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. நல்ல ஒரு மாசான தீமா தான் இருக்குது. ஸோ சாங்க்கு இடையில வந்து ரேப்பா நம்ம பால்டப்பா அவர்கள் ரேப் பாடி இருக்காரு. ஸோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஒரு சாங் வந்து லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விவேக் அவர்கள் தான் எழுதியிருந்தாரு. ஸோ சூப்பரா தான் இருந்துச்சு லிரிக்ஸ்லாம். ஓகே அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ சாயா பென்கர்லாம் நல்லாவே போட்டிருக்காரு. அண்ட் அடுத்த அந்த கருப்பு படத்துல இருந்து அடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஆடியோ லான்ச்சுக்கான அப்டேட் தான். ஸோ ஆடியோ லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாசம் 26ஆம் தேதி தான் நடக்க போகுது. ஸோ ட்ரைலர் வந்து மே ஃபர்ஸ்ட் வீக்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆடியோ லான்ச்சுக்கான அப்டேட் எப்போ தராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஒரு சாங்ல வந்து இந்த ஒரு படம் வந்து மே 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போறதா அஃபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ வேற லெவல் சம்பவம் தான். ஸோ சாங்க்கு இடையில வரக்கூடிய அந்த பிளாஸ்ட் என்ற அந்த ஒரு வார்த்தைலாம் சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம சூர்யா அவரோட டான்ஸ் அதுனா சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்தா அப்படி இருந்தாரு. நல்லா வேணா ஸ்டெப் போட்டிருந்தாரு. ஸோ சூப்பரா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் இன்னைக்கான மூவி அப்டேட்ஸ். இந்த மூவி அப்டேட்ஸ் பத்திலாம் உங்களோட ஒப்பீனியன் தாட்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்கிற எல்லா அப்டேட்டையும் ஒரே வீடியோல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.